அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் சரத்து, எல்லாம் சரியா நடக்குமா? நடக்கணும் தீரு. அப்பதான் வீரானாக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். ஏண்டா ஏதாவது உடம்புக்கு தான் பிரச்சனையா இருக்குமா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் பயப்படுற மாதிரி இருக்காதுன்னு நம்புவோம். சரத்து, நாம எல்லாம் இங்கேயே இருப்போம். நாம மட்டும் அங்க போனோம். வீரா மச்சான் எப்படியாவது இவங்க சமாளிச்சுக்கிடுவாங்கன்னு பேசாம நிப்பாரு. ஆமா ஜீவா, என்ன நடந்தாலும் சரி இங்கே பொறுமையா இருக்கலாம். திரு, சொல்லு சக்தி. அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா? சொன்னேன்டா, இன்னும் வீராவும் வரல, நீங்க யாரும் வரமாட்டேங்கிறீங்க, என்ன அப்படி இப்படின்னாரு. எல்லாரும் சேர்ந்து சிந்து வீட்டுக்கு போறதா சொல்லிட்டேன்டா. சிந்து வீட்டுக்கா? வேற என்னடா சொல்ல? ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு ரத்னப்பா வைரப்பா மாறி மாறி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான் சிந்து பாக்கணும்னு சொன்னா அவளை மீறி ஆபீஸ்க்கு வந்துட்டு அவ கஷ்டப்படுவா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். சரி ஓகேடா. ரத்னமாமா வைரமாமா இங்க இல்லையே, அது படி சந்தோஷம். கண்டிப்பா இருந்தா அவ்வளவுதான். ஆமா மாமா, இந்த மாதிரி நம்ம யோசிக்க கூட முடியாது. டேய் சரி விடுங்கடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு வீராவுக்கு என்னதான் பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். டேடே, என்னடா இன்னும் அம்மாவை காணோம்? வைஷாமா ஒருவேளை சாலாமா மரகதத்தை எல்லார்கிட்டயும் சொல்றாங்களோ? டேடே, யார்கிட்டயும் சொல்லல. வைஷாத்தையா வந்துதான் பேச போறாங்க. யார்கிட்டயா சொன்னோம், அவங்கள நடிக்கிற மாதிரி தான் வீராவுக்கு தெரியும். எல்லாருமே ரியலா பேசுற மாதிரியே பேசட்டும். எனக்கு என்னமோ எல்லாம் சரியா நடக்குமான்னு பயமா இருக்கு. ஏண்டா? இல்ல வாசுகி சுபாவும் வீட்டுலதான் இருக்காங்க. ஆளாருக்கு ஒவ்வொன்னு பேசி இடே என்ன பேசினாலும் வைஷாமா பாத்துக்குவாங்க. ஏன்னா வீராவை பத்தி என்னன்னு தெரியணும்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. யாரும் அவசரப்பட்டு இங்க இருந்து சவுண்ட் கொடுக்காதீங்க. அங்க போயும் பேசிடாதீங்க, புரிஞ்சதா? எல்லாம் நடந்து முடிக்கட்டும், கடைசியில நாம போய் பாத்துக்கலாம். சரி சரத்து. வீரா, இடே வைஷோத்த. வீரா, வீரா. வைஷோமா, இத வந்துட்டேன். வீரா, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியணும். அதுக்காக அம்மா பேசுறதுக்கெல்லாம் மன்னிச்சிடுறா. அதி நீயும் தாமா, எனக்கு வேற வழி தெரியல. வீரா எங்க இருக்க? அம்மா இத வந்துட்டேன். வைஷோமா, என்னம்மா? என்னடா என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னமாச்சு? எங்கடா உன் பொண்டாட்டி? வைஷோ என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வைஷோ அமைதியா இருங்கன்னு சொன்னேன். அம்மா கோபமா? என்னாச்சுன்னு தெரியலையே. உன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டேன். தெரியலமா, இங்கதான் எங்கேயாவது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா எனக்கு ஒன்னும் புரியல. ஏமா இவ்வளவு கோபமா இருக்கீங்க? என்னவா இருக்கும்? வைஷு இப்படி கோபமா பேசுறானா? வீராவை பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒருவேளை அதுக்காக பேசுறாளோ? இருக்கு காரணம் இல்லாம இப்படி கோபப்பட மாட்டா. நாமளும் அமைதியா இருந்தா சரி வராது. வைஷு பேசட்டும், என்னன்னு பார்த்து நாமளும் கூட பேச வேண்டிதான். வைஷு அத்தை, என்னங்க அத்தை? ஏய் நீ பேசாத. அத்தை பேசாதன்னு சொன்னேன். வைஷமா என்ன ஆச்சு? எனக்கு பிடிக்கலடா, எதுவுமே பிடிக்கல. அம்மா எனக்கு புரியலமா. என்னடா புரியல? உனக்கு தெரியாமதான் எல்லாம் நடக்குதா? என்னமா ஆச்சு? மதனி, என்ன மதனி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? இந்த கூறுகட்ட குப்பாயி பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் பேச மாட்டா. இப்ப வந்து எப்படி பேசுறா பாரு. அதானே ஆளுக்கு என்னன்னு கேட்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே நேரம் சரியா போகும். எஸ் முதல்ல எல்லார்கிட்டயும் சொல்லி பிளான் பண்ணி செய்யாம விட்டுட்டோம். ஆளுக்கு ஒண்ணு பேசாதீங்கடா. வைஷு அம்மா பாத்துக்குவாங்க, பேசாம இருங்க. வைஷு பாத்துக்குவா, நான் என் பொண்டாட்டிய. அப்பா அம்மாவனே, நீ இருக்கிறத மறந்துட்டேடா, கொஞ்சம் குறைச்சே பேசுறேன். என்ன வீட்ல ரூம் கிளியர், உன் பொண்டாட்டி எங்கேயும் வெளியே வராதன்னு சொல்லி வச்சிட்டியா? அம்மா நான் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலையே. மதனி என்ன மதனி ஆச்சு? பிரகதம் நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. வைஷாத்த என்னங்க அத்தை, நான் என்ன பண்ணேன்? ஏய் நீ என்கிட்ட பேசாதடி. இங்க பாரு வீரா, இவளா நமக்கு சரிப்பட்டு வரமாட்டா. அத்தை சரிப்பட்டு வரவே மாட்டா. நானும் கொஞ்ச காலமா பார்த்து பொறுத்து தான் போய்கிட்டு இருக்கேன். வீட்ல ஒரு வேலைக்கு லாக்கில எதையாவது தொட்டு அது விளங்காம தான் போகுது. அத்தை ஏய் என்ன அப்படி கூப்பிடாத, கூப்பிட கூட எனக்கு பிடிக்கல. இதோ மதினி, என்ன மதினி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த புள்ள. வாழ வந்தவளா இருக்கலாம், அதுக்காக நம்ம வாழ்க்கையவே கெடுக்கணுமா? என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. வைஷாமா இப்படி கோபப்படுற ஆளே கிடையாது. அது மாதிரி மதி அப்படி என்ன பண்ணிருப்பா? என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நமக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிதான் ஆபீஸ்க்கு லேட்டா போகலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க என்ன பிரச்சனை? அம்மா மதி மேல கோபப்படுறாங்கன்னா இனிமேலும் இல்ல நாமளா எதுவும் முயற்சி பண்ண முடியாது. பேசாம கூட சேர்ந்து கோபப்பட்டு மதி அப்படியே இந்த வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி பிளான் பண்ணிட வேண்டிதான். வேற என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இனியும் மதி போகல, என் வாழ்க்கை முடிவு கூட சந்தோஷமா முடியாது. அதனால அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு
நம்மளும் கூட சேர்ந்து பேச வேண்டியதான். ஏய் வீரா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா பண்ணா? வீரா, ஒண்ணு சரியில்லை வீரா. எனக்கு என்னமோ இவன் இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாளோன்னு தோணுது. என்னம்மா சொல்றீங்க? வீட்ல எந்த ஒரு வேலையும் இப்ப பார்க்க மாட்டேங்கிறா. அத கூட விடு, உனக்கே தெரியும்ல நான் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு. ஆனா நம்ம வீட்டை பத்தி, டேய் நம்ம எல்லாத்தையும் பத்தி உன்னையும் சேர்த்துதான்டா 4 வீடு தள்ளி என் ஃப்ரெண்ட் அம்சா இருக்கால, அவகிட்ட போய் குறை சொல்லிருக்காடா. ஐயோ அத்தை, நானா? ஏய் நீ அப்படி கூப்பிடாதடி. என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு வந்ததே ஒரு சாபம். இந்த வீட்ல உள்ளவங்கள ஒரு ஆளா எப்படி நீ அப்படி கேட்கலாம்? ஐயோ அத்தை, நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. நிறுத்துடி. நீ பேசாமதான் அவ வந்து என்கிட்ட சொல்லிட்டு போவாளா? எனக்கு கேவலமா பார்த்து பேசிட்டு போறா. உனக்கு இந்த வீட்ல நான் என்னடி குறை வச்சேன் சொல்லு? உங்க அப்பா அம்மாக்கு மேல நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன். பிறகு உனக்கு என்னடி பிரச்சனை? அம்மா மதி அப்படிலாம். ஓஹோ, சொல்ல மாட்டான்னு சொல்றியா? அதானே, நீ எப்படி ஓம் பொண்டாட்டியை விட்டு கொடுப்ப? இதுதான் வீரானாவோட குணம். மதியனிய வீட்டை விட்டு விரட்டணும்னு அவ்வளவு பிளான் பண்ணியும் அம்மா சொன்ன சன்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க பாத்தியா? உண்மைதான் சக்தி. ஆனா இப்ப அதை அப்படியே மாத்தி பேசுவான் பாரு. ஆமா, இனிமேல் தான் அவன் நடிப்பான். பாக்கலாம் எவ்வளவு நேரத்துக்கு மாத்தி பேசுறான், எந்த அளவுக்கு சமாளிக்கிறான்னு. ஏண்டா பெத்த தாய நம்ப மாட்ட, கட்டின பொண்டாட்டிய நம்புறியா? அம்மா நம்புறேன் இல்ல. அது வந்து அவ வைஷோ மதினி நம்ம குடும்பத்தை பத்தி கூசாம அடுத்த வீட்ல போய் பேசிட்டு வரா. என்ன மதினி, இவ நம்ம வீட்டு புள்ள. வைஷோ சேர்ந்து பேசுங்க மதினி. அக்கா அப்பனா பிளான் பண்ணி நாம அவளை இந்த வீட்டு மருமகளா நினைச்சோமா? தாளா நீயே சொல்லு. நம்ம வீட்டு பொண்ணா தானே நினைச்சோம். சிந்துவை எப்படி பாத்துக்கிறோமோ, சுபாவை எப்படி பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி தானே இவளையும் பாத்துக்கிட்டோம். ஆனா இவ மனசுல பாத்தீங்களா நம்மளை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருக்கான்னு? நம்ம யார்கிட்டயும் எதையுமே பேசலையே. நம்ம குடும்பத்தை பத்தி நான் எப்படி குறை சொல்லுவேன்? வைஷாத்தை எதுக்காக இப்படி பேசுறாங்க? ஒருவேளை இவங்க கூட சேர்ந்து வைஷாத்தையும் இல்ல அப்படிலாம் என்ன வெறுக்க மாட்டாங்க. ஆனா வெறுத்துட்டா என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டு என் புருஷனே என்ன வெறுக்கும் போது அத்தை வெறுக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. எதுக்காக எல்லாரும் இப்படி பண்றாங்க? அப்படி நான் என்னதான் பண்ணேன்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வைஷு மதினி முத கோபப்பட்டு நான் பாக்குறேன். என்னதான் நடக்குது அப்படி இந்த வீட்ல? வீராவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கதான் அண்ணி இப்படி பேசுறாங்களா? ஷோ, ஆனா மதி பாவம். இனி யாரதான் அவளை கஷ்டப்படுத்த போறாங்களோ தெரியல. நம்ம பொண்ணு வாசுகி உள்ள ஆதவனை பாத்துட்டு இருக்காங்க. சவுண்ட் கேட்டு வந்துட்டா அதுவே ஆளாளுக்கு மதிக்கு சப்போர்ட்டா தான் கத்துங்க. வைஷு அண்ணியா பேசினா பிரச்சனை இல்ல. ஆளாளுக்கு எல்லாரும் பேசிட்டா யாருக்காவது ஒரு ஆளுக்கு மன கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள அப்படி எதுவுமே வரக்கூடாது. ஏதோ ஒண்ணு நடக்குது, அதான் பசங்க எல்லாரும் ஒதுங்கி இருக்காங்க. சுபா வாசுகி கிட்டையும் வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம பொண்ணு நாம பார்த்து வளர்த்தா அவ அடுத்த வீட்டு பொண்ணுன்னு காமிக்கிறா போல. வேதவழியம்மா, எல்லாரும் எனக்கு எதிரா என்னங்க இப்பவாது நீங்க பேசுங்க. என் மதி அப்படிப்பட்டவ இல்ல, என் மதி அப்படிப்பட்டவ இல்லன்னு சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க. நீங்களே என்ன கை விட்டுட்டா வேற வழியே இல்ல. அம்மா கூட சேர்ந்து பேசி மதிய வீட்டை விட்டு அனுப்புவோம். வைஷாமா என்னடா என்ன சொல்ல போற? என் பொண்டாட்டி அப்படிலாம் இல்லன்னு தானே சொல்ல போற? தெரியும்டா தெரியும். ஆனா அம்சா சொன்ன எல்லாம் பொய்யுங்கறியா? எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்னு உனக்கே தெரியும்டா. எதுக்காக அவ தேவையில்லாம மதிய பத்தி தப்பா பேசணும்? இவ எதுவுமே பேசாம அவ என்கிட்ட பேசினாளா? கண்டிப்பா பேசிருக்க மாட்டாங்கம்மா. டேய் என்னடா இப்படி பேசிட்டான் பாருங்க மாமா. இதுதான் சாக்கு. மதிய நீ வெளியே அனுப்பிடலாம் வீரானா நினைச்சிட்டான். அதானே எப்படா விட்டு கொடுத்து பேசுறான். வீரா ஒரு முடிவை தெளிவா எடுத்திருக்காண்டா. மதிய வீட்டை விட்டு போகணுங்கிறது. அதான் எதுக்காகன்னு தெரியலையே. பொறு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். வீரா அப்பனா நீயும்? கண்டிப்பாமா. யாருமா போய் சொல்லுவா? அதுவும் அவங்க இவளை பத்தி எதுவும் பேசணும்னு என்ன இருக்கு? இவ பேசாமையாமா சொல்லுவாங்க? அதான்டா, அதான் நானும் கேக்குறேன். ஏண்டி மரி, உனக்கு எதுக்குடி இந்த வேலை? ஏண்டி இப்படி பண்ற? இல்ல வேதவழி அம்மா, நான் எதுவுமே பேசல. மதி பேசாம யாரும் சொல்லுவாங்களா? உன்ன நாங்க எதுவும் குறையாவா பாத்துக்கிறோம்? உங்க வீட்டுல எப்படி இருப்பியோ அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்க. பிறகு எதுக்குமா எங்களை பத்தி குறை பேசுற? நான் எதுவுமே பேசல. நிறுத்தடி. வீரா, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இத நேர்ல பாக்கும்போது எனக்கே ஷாக்கா இருக்குடா. அதை எப்படா நீ விட்டு கொடுத்து பேசுவ? அப்ப நான் மதிய வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ இல்ல இதை இப்படியே விடக்கூடாது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. அந்த புள்ள வேற காலம் கடந்துருச்சுன்னு சொன்னா அப்படையம்மா அவனுக்கு இல்ல அது விடாம பேசணும். மதிய வீட்டை விட்டு போக சொல்லுவோம். மதி போனானா அப்புறம் வீரா கிட்ட நம்ம பேசிக்கலாம். வைஷு அழுகாம பேசு. கொஞ்சம் அழுது நீ காட்டி கொடுத்துட்ட. வீரா சுதாரிக்கிறானோ என்னமோ, மதி சுதாரிச்சுக்குவா.
அதனால அதே கோபமாவே பேசு. என்னங்க? ஏன் இப்படி பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலங்க. சரி, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த விஷயத்திலும் சரி இல்ல. என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தேனா, இப்ப அம்மாவையே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டேல. என்னங்க நீங்க இப்படி பேசுற ஆள் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னடி இன்னும் புரியணும்? வீரா, என்ன சொல்ற? உன்கிட்டயும் மதி பிரச்சனை பண்ணி? ஆமாமா, கொஞ்ச நாளா சரியில்லை. அம்மா, நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனாலும் வேற வழி இல்லம்மா. அம்மா என்ன ரொம்ப சந்தேகப்படுறா. என் மேல அப்படி ஒரு கோபத்தை காமிக்கிறா. எனக்கு என்னமோ அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேம்மா. வீரா, திடீர்னு எப்படி? யாருக்குமா தெரியும்? அவ்வளவுதான், இங்க வாழ்ந்து போர் அடிச்சிருக்கலாம். என்ன பிடிக்காம கூட இருக்கலாம். டேய் போதும்டா, புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டு விஷயத்த, அதுவும் அவளை தரையில நடக்க விடாம தாங்கன்னு தாங்கியும் நம்மள எல்லார பத்தியும் குறை சொன்னாலோ இனி இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்லடா. ஆமா, இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்ல. அத்தை, நீங்களா பேசுறீங்க? என்னால நம்ப முடியல அத்தை. என்னால இந்த நம்ப முடியல. நீ இப்படி எல்லாம் பேசுறியான்னு. இங்க பாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்கு மட்டும் தான் பிடிக்கலன்னு பார்த்தா இதோ என் மகனும் உன் கூட கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எதுக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டு உன்னை இங்க வச்சுக்கிட்டு இருக்கணும்? இப்பவே உங்க அப்பா அம்மாவை வர சொல்றேன். என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். என்னங்க? சரியா சொன்னீங்கம்மா. இப்பவே நான் வர சொல்றேம்மா. இவளோட அப்பா அம்மாட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. இனி நம்ம வீட்டுக்கு இவ வேண்டாமா? பாவி, என்னடா இப்படி பேசுறான்? டேய் பசங்களா, என்னமோ நம்ம பிளான் தப்பான ரூட்ல போற மாதிரி இருக்குடா. வீரா உண்மையை சொல்லுவான்னு பேசி நாம எல்லாம் சேர்ந்து மதிய வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி ஆயிராமடா. அதானேப்பா. மதியோட அப்பா அம்மா வந்தா என்னடா பண்றது? இவன் வீட்டை விட்டு போ சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்பா அம்மா எல்லாத்துக்குமே தயாரா இருக்கானேடா இந்த வீரானாவ. டேய் சரத்து, இதெல்லாம் சரி வராது. பேசாம வா, போய் முன்ன நின்னு உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப சொல்றியா இல்லையான்னு அண்ணன் கூட பார்க்க வேண்டாம், ஒரு அரைச்சு கூட கேட்டுருவோம். கண்டிப்பா, ஏன்னா வீரா நமக்கு முக்கியம். டேய் அவசரப்படாதீங்கடா. ஒரு அதுவா போறது போகட்டும். அப்படியே மதியம் அங்க கிளம்பினாலும் அடுத்து வீராட்ட நம்ம பேசிக்கலாம். உண்மையை பேசுவான். ஆமாமா, சரி, அதுதான் சரி. வீரா, அப்பனா அவளோட அப்பா அம்மாக்கு போன் பண்ணி வர சொல்லிடலாமா? உடனே வர சொல்லுங்கம்மா. இப்பவே இங்க இருந்து போகட்டும். சரி, ஓகே. ஏனுங்க? போ, உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வை. அவசியம் இல்லைங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிற? என் அப்பா அம்மா வர சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம். நானே போய்க்கிறேன். அது அத்தை, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா உங்க மனசார பேசிருக்க மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு நேரம் கெட்ட நேரம் வந்தா அது விடாதுன்னு. இது எனக்கு ஏதோ கெட்ட நேரம் நினைச்சுக்கிறேன். ஏதோ ஒரு விதத்துல ஆட்டி படைக்குது. போற போக்குல போவோம். ஓ, போகணும்னு முடிவு எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் அத்தை, போயிடுறேன். மதி, அத்தை, என்னால நான் மட்டும் தான் போக முடியும். அவனை கூட்டிட்டுலாம் போக முடியாது. அது ஏன் புள்ள, நீ ஒன்னும் கூட்டிட்டு போக வேண்டாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உனக்கு தான் இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, அதனால நீ மட்டுமே கிளம்பு. என் பையனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. அம்மா இல்லைங்கிற ஏக்கம் அவனுக்கு வராது. அத்தை, பாத்துக்கோங்க. அப்புறம் உங்க மகனை கல்யாணம் முடிச்சு முத இந்த வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப பயந்தேன், ரொம்ப ரொம்ப தயங்குனேன். அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு அழுகலாம் செஞ்சிருக்கேன். ஆனா போக போக உங்க எல்லார் கூடயும் பழகி அதை விட இவங்க கொடுத்த அன்புல எங்க வீட்டையே கூட மறந்துட்டேன். அப்பா அம்மா எல்லாரும் நீங்க தான் அப்படிங்கிற நினைப்பே வந்துருச்சு. ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போகணும்னா கூட என்னடா இந்த வீட்டை விட்டு போகணுமா அப்படிங்கிற என்ன அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இங்க எல்லாரும் கூடயும் பழகிட்டேன் அத்தை. பழகணுங்கிறத விட நீங்க எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சாலாத்த உங்களுக்கும், அப்புறம் ஜீவா கிட்ட, என் குழந்தைங்க கிட்ட எல்லார்கிட்டயும் நான் கேட்டேன்னு சொல்லிடுங்க. போறேங்க, நீங்க நினைச்சபடியே போறேன். ஆனா என்ன வெறுக்கிறதுக்கு என்ன ஏதுன்னு காரணம் தெரியாம போறதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நான் இல்லைனாதான் நீங்க நல்லா இருப்பீங்கண்ணா. கண்டிப்பா நான் உங்களை விட்டுட்டு போறேன். நான் போற வாழ்க்கையும் சேர்த்து நீங்க சந்தோஷமா இருங்க. எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. என்னங்க, ரொம்ப ரொம்ப லவ் யூ. மதி, சாரி மதி. நீ இங்க இருந்து போனா கண்டிப்பா நல்லா இருப்ப. நல்லபடியா நான் ஆக்குவேன். வீரா, பாத்தியாடா கொழுப்ப, உடனே கிளம்புறேன்னு கிளம்பிட்டா பாரு. இதுதான் அவன் நம்ம மேல வச்ச பாசம். இந்த அளவுக்கு மதி மாறுவான்னு எதிர்பார்க்கலடா. ஆமாமா. சரிடா, விடு, போறது போகட்டும். உள்ள கூட வேண்டாம் நினைச்சிட்டு போறவ நீ நமக்கு எதுக்கு? அதானே, கொல்ல கூட வேண்டான்னு. என்னோட வாழ்க்கையை சேர்த்து சந்தோஷமா வாழுங்க.
அது அது மதி. நான் இந்த வீட்டை விட்டு போனா போனமா தான் போவேன். அதுக்கு முன்ன என்ன இங்க இருந்து போக வைக்க முடியாது. மாமா மதி அப்ப நான் போறேன்னு சொன்னது வீட்டை விட்டு இல்லையா? இல்ல இல்ல மதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நான் செஞ்சேன். மதி என்ன விட்டுட்டு மதி. டேய் வீரா, என்னடா என்ன ஆச்சு? இத வந்துடுறேம்மா, இத வந்துடுறேன். என்ன மதினி இதெல்லாம்? மருகதம் எல்லாம் நல்லதுக்குதான். இதோ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதோ இப்படி ஓடி போய் கோபறான். இவன் மதியை வெறுக்கிறானா? அதை விட ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வரட்டும். இனி மதியை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லுவான் பாரு. கண்டிப்பா வீராவால மதியை விட்டுட்டு இருக்க முடியாது. வெயிட் பண்ணுவோம், மதியோட திரும்ப வருவான். வீட்டை விட்டுட்டு போறேன்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு இதுக்காக மதியம் கத்திக்கிட்டே ஓடுறான். வீரானா என்னதான் நினைக்கிறான்? ஒருவேளை அண்ணிய சமாதானப்படுத்த திடீர்னு எப்படா மனசு மாறுது? சரி ஓகேடா, அங்க இனி ஹால்ல போய் பார்க்கலாம். அண்ணிய வீரானா சமாதானம் தான் படுத்துறானா? கண்டிப்பா என்ன உண்மைங்கிறத சொல்லுவான், பார்க்கலாம். வாங்க. இல்ல ஏதாவது அசம்பவிதம் நடந்துடாம. எனக்கு நம்ம மதி பேசிட்டு போன தோரணைய பார்த்தா அப்பா ஏதோ தோணுது. ஆமா வீரா உடனே போயிட்டான். இருந்தாலும் வாங்க நம்மளும் போய் என்னன்னு பார்க்கலாம். ஆமாண்டா, எதையும் நாம ஒண்ணு நினைச்சு அது ஒண்ணு நடந்துடாம. சரி ஓகே. அதவா என்ன மன்னிச்சிடு. பாசம் வச்சுட்டேன். நீ உங்க அப்பா விட்டு போனா என்னால எப்படி போக முடியும்? இதுக்காக எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது, போக முடியாது. என்னால என் புருஷனை விட்டு இங்க இருந்து போய் நான் தனியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதுக்கு ஒரே இதா செத்துறேன். என்னங்க, உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால சத்தியமா நினைச்சு பார்க்க முடியாது. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பக்கத்துல இல்லாம என்னால வாழ முடியாதுங்க, வாழவே முடியாது. என்னோட உலகமே நீங்க தான். அதனால நான் கண்டிப்பா இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஆதவனை நல்லா பாத்துக்குவாங்க. அதை விட அம்மா நினைப்பு இல்லாம வாசுகி பாத்துக்குவா. அவளுக்கு ஆதவன் அம்மான்னு கூப்பிட மாத்திரம் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். என் பிள்ளைக்கு இந்த வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. அவன் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பான். என்னங்க, லவ் யூ. இந்த முடிவு முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும். என் புருஷனோட அன்பு பாசம் இதெல்லாம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அவர் பக்கத்துல இல்லாம நான் வாழ்ந்தாலும் நடப்படமா தான் வாழ்வேன். அதுக்கு மதி 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 என்னடி பண்ற? மதி என்னங்க என்னங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? இப்ப எதுக்காக தட்டி விட்டீங்க? உன்ன வாய்க்குள்ள எதுவும் போச்சா? சொல்லுடி. குடிச்சிட்டியா? வாயில ஒரு சொட்டாவது விழுந்ததாடி? உங்களுக்கு என்ன ஏன் மேல அக்கறை? சொல்லுடி, ஒரு சின்ன டிராப்ஸ் அது விழுந்ததா? உங்களுக்கு தேவையில்லாதது. நான் போனோம், அவ்வளவுதானே? மதி சொல்லுடி, குடிச்சியா? வாயில பட்டதாடி? முழங்கனியா? என்னடி பாக்குற? சொல்லு முத. ஏய் ஆமா, குடிச்சிட்டேன். சொட்டுலாம் இல்ல, நிறையவே உள்ள போச்சு. முழுங்கவும் செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை சுத்தம், மயக்க வரும். அப்புறம் ஒரே இதா போயிருவேன். ஏய் என்னடி வேலை பார்த்திருக்க? அறிவு இருக்கா இல்லையா? ஒழுங்க வா, ஹாஸ்பிட்டலுக்கு வா. நான் ஏன் வரணும்? மதி விளையாடாத, ஒழுங்க வாடி. என்னால வர முடியாது. மதி, இதுல விளையாடணும்னு இருக்கு. ஹலோ ஹலோ, நான் ஒன்னும் விளையாடல. ரொம்ப ரொம்ப சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். போன்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஒரே இதா போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். இப்ப என்ன உங்களுக்கு கஷ்டம்? போக சொன்னது நீங்க தானே. அறிவு கட்டவளை, உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, இந்த வீட்டை விட்டு என்னால போகவே முடியாதுன்னு. ஏண்டி? ஏன்? அதைத்தான் நானும் கேக்குறேன். ஏன் விஷத்தை குடிச்சிட்டு நீங்க எதுக்கு பதறணும்? நான் உங்களுக்கு யாரோ தானே. உங்களுக்கு என்ன நான் பொண்டாட்டியா? இல்ல உங்களுக்கு என் மேல ஏதாவது அக்கறை இருக்கா? வெளியே அத்தை எல்லாரும் பேசும்போது பார்த்துட்டு கூட சேர்ந்து தானே பேசுனீங்க. ஏன் பொண்டாட்டி அப்படி கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நான் யார் உங்களுக்கு? இப்ப எதுக்காக நீங்க என் மேல அக்கறை படணும்? என்ன நடிக்கிறீங்களா? ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அது ஹாஸ்பிட்டல் வா. என்னால வர முடியாது. அதே வர்ற கோபத்துக்கு இன்னொரு வாரம் அரைஞ்சிருவேன். பரவாயில்ல, 3 வருஷமா உங்ககிட்ட வாங்காத அடி இப்ப வாங்குறது சந்தோஷமா தான் இருக்கு. என்ன மீதி கோபப்பட்டு சின்னதா ஒரு வார்த்தை பேசினா கூட அவ்வளவு தூரம் கெஞ்சுவீங்க. உன்னை இப்படி பேசி கஷ்டப்படுத்திட்டேன்னு புலம்புவீங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. சரி ஓகே, இருக்கட்டும். ஆனாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. மதி, என்னால முடியலடி. ஹாஸ்பிட்டல் வாடி. என்னங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் நீங்க எங்க இருந்து கிளம்புங்க. ஏய், அறிவு இல்லாம பேசாத. உனக்காக தாண்டி, உனக்காக தான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டது. அதை எல்லாத்தையும் அதுவும் ஏன் கண் முன்ன அதை செத்துருவேண்டி. ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் வந்துரு. இதெல்லாம் உண்மையான பாசமா இல்ல நடிக்கிறீங்களா?
அத ஹாஸ்பிட்டல் வா, நான் அப்புறம் சொல்றேன். முடியாது. மதி தூக்கிட்டு போவேண்டி. வா வந்து தூக்குங்க. விளையாடுற நேரம் இல்லடி. இல்ல இத்தனை நாளா என்ன திட்டிக்கிட்டே இருந்தீங்களா? கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம ஒரு மாதிரி பேசுனீங்களா? அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ நீங்க என் மேல இவ்வளவு அக்கறையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். ஏய் பொறுங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி அக்கறையா கொஞ்சம் சந்தோஷமா பேசினா முன்னாடி சாகும்போது சந்தோஷமா சாவேன்ல. மதி திரும்ப அடிச்சிருவேண்டி. பரவாயில்ல, அதுவும் என் மேல உள்ள அக்கறை தான். நீ இப்படி சரிப்பட்டு வரமாட்ட. அம்மா அத்தை எதுக்கு கூப்பிடுறீங்க? அம்மா. ஐயோ அத்தை வந்துட்டா. ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன பண்ற? என்னடி? வாங்க சொல்றேன். மதி மதி இதுதான் நீங்க, இந்த பாசம் தான் நீங்க. இதெல்லாம் மறந்து என்னாச்சு? என்னங்க என்ன அழுகுறீங்க? என்னங்க ஆச்சு? மதி எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னால மதி அது அது வந்து என்னங்க? முத நீ ஹாஸ்பிட்டல் வாடி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா? இல்ல என்னங்க உங்க மனசுல உள்ளத பேசுங்க. நீங்க பேசாம யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, கடவுளே வந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன். ஏண்டி இப்படி பண்ற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன் மேல இவ்வளவு வெறுப்பு காமிச்சேன். என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன். என்னை விட்டு போனாதான் நீ நல்லா இருப்ப. என்னங்க முட்டாள் மாதிரி பேசுறீங்க? வீட்டை விட்டு போன்னு சொன்ன ஒரு வார்த்தையை தாங்க முடியாம விஷத்தை குடிச்சு செத்துடலாம் நினைச்சேனா? எப்படிங்க நான் உங்களை விட்டுட்டு போய் சந்தோஷமா இருப்பேன்? ஏய் வேற வழி இல்லடி. என் கூட வாழ்ந்த 3 வருஷ வாழ்க்கைக்காக கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? என்ன பேசுறீங்க? நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? அது அது நீ முத தூர போ. ஏன் விட்டு வேலைக்கு போனீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். ஏய் நான் ஏன் உங்களை விட்டு போனோம்? ஆமா, நான் உங்களை விட்டு போனா அது எப்படி நீங்க சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கலாம்? நான் அதை பாத்துக்குவேன். எப்படி? நான் உங்களை விட்டு வேலைக்கு போய் நான் சந்தோஷமா இருக்கிறத நீங்க பாப்பீங்களா? உன்னை எப்படியாவது சந்தோஷமா வாழ வைப்பேன்டி. வாழ வைப்பேனா? மதி சரி ஓகே, மறைமுகமா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உன்னை புரிய வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ வரைக்கும் நீ என்னை விட்டு விலகி போற மாதிரி இல்ல. ஓப்பனாவே உன்கிட்ட சொல்லிடுறேன்டி, என்னை விட்டு போயிடு. இங்க இருந்து போனதும் உங்க அப்பா அம்மாட்ட எப்படி பேசணுமா நான் பேசிக்கிறேன். அப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ உன் மனசு மாறணும்ல, அதுக்காக நான் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடி. ஏன்னா உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். மதி என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அன்னைக்கு இதே பேச்சு தான் வந்தது, இன்னைக்கும் அதே பேச்சு. என்ன நினைச்சு இப்படி பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன நினைச்சு பேசுறீங்க? உங்களை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம்? சீ, இதுக்கு நான் செத்து போறதே சந்தோஷம். மதி அப்படி பேசாத. ஏங்க நான் இன்னொருத்தன் கூட வாழ்றத நீங்க சந்தோஷமா பாப்பீங்களா? ஏய் இருக்கவே வலிக்குது. நான் எதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் தான் பார்க்க இருக்க மாட்டேன்ல. என்னங்க என்ன என்ன சொல்றீங்க? பார்க்க இருக்க மாட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க, எதுக்காக என்ன வெறுத்தீங்க? நான் என் வீட்டை விட்டு போகணும், இதுக்காக என்ன காரணம்? சொல்லுங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, சொல்லுங்க. எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியமா? என்னங்க? நான் இப்ப சொன்ன மாதிரி நீ என்னை விட்டுட்டு போ. நான் உங்க அப்பா அம்மாட்ட என்ன பேசணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நான் பேசிக்கிறேன். சீக்கிரத்துல உனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும். நீ அந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும். இதுக்கெல்லாம் எனக்கு சம்மதம். நீ சத்தியம் பண்ணு. என்னங்க என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? அது புரிஞ்சுக்கோ. உண்மையான பாசம் வச்ச எவனும் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்திட்டு போக மாட்டான். என் உயிரடி. ஆனா நான் எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு சத்தியம் பண்ணு, நான் சொல்றேன். நான் அதுக்கு செத்துட்டு போயிடுவேன். இன்னொரு கல்யாணம் ஆச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கு நான் சாக துணிச்சேன். இன்னொரு கல்யாணம் எப்படிங்க நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கலாம்? ஏன் அதுக்காக உன் வாழ்க்கை ஃபுல்லா வேணாண்டி. என்னையே நினைச்சு நீ கஷ்டப்பட வேண்டாம். ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. மதி என்ன பிரச்சனை? பேசுற எதுவுமே சரியில்லை. கொஞ்ச நாளா உன்ன நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் மாதிரி பேசும்போது மூச்சை இழுத்து விட்டு பேசுறீங்க. அப்பப்போ மூச்சு வாங்குது. இங்கெல்லாம் மாடி ஏறி இறங்குவீங்க, இப்ப அதெல்லாம் செய்யறதே இல்ல. நிறைய நான் உங்களை வாட்ச் பண்ணேன். இருந்தாலும் இதெல்லாம் சோம்பேறித்தனமா இருக்குமோன்னு யோசிச்சேன். ஆனா நீங்க இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா சொல்லுடா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏய் அடிக்கடி சொல்வீங்கல்ல, நான் தான் உனக்கு முத குழந்தை, எனக்கு அப்புறம் தான் நீ ஆதவனை பாக்கணும்னு. என் குழந்தையா கேக்குறேன், சொல்லுடா. மதி அது அது வந்து நீ எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல. ஆனா நான் இதை இப்ப வரைக்கும் சொல்லாததுக்கு காரணம் உன்னை மட்டும் நினைச்சுதாண்டி. உன்னை இப்படியே விட்டுட்டு போக கூடாது, உன் வாழ்க்கையை சந்தோஷமா மாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் யார்கிட்டயும் சொல்லாம எனக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்போ அப்படி. உன்னை விட்டுட்டு இந்த ஜென்மத்துல நான் போகவே மாட்டேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எனக்கு மனுஷ பிறப்புன்னு எத்தனை ஜென்மம் வந்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இது நம்ம குழந்தை மேல சத்தியம், போக மாட்டேன். எனக்காக நீங்க எதையா மறைச்சு என்னமோ பண்றீங்க. என்னன்னு சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க. மதி
இது உனக்கு மட்டும் தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப உன்கிட்டயே சொல்றேன். உன் மனசை என்னால மாத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நீ எப்படி இருக்க போறேன்னு நினைச்சா. என்னங்க ஆச்சு சொல்லுங்க. பேச பேச பயமா இருக்கு சொல்லுங்க. அது அது வந்து ஏய் சொல்லி தொலைடா. நான் செத்துருவேண்டி. செத்துருவேன். எனக்கு உன் கூட வாழ யோகம் இல்ல. இந்த சந்தோஷமான கூட்டு குடும்பத்துக்குள்ள வாழ எனக்கு யோகம் இல்ல. நீ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டடா. உன் வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்தது போதுன்னு கடவுள் என் விதி அவ்வளவுதான் முடிச்சிட்டான். என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமா, கூடிய சீக்கிரம் கூட சொல்ல முடியாது. மாசக்கணக்கும் இல்ல, நாள் கணக்கு. அதுவும் என்னைக்கும் நாளைக்கும் கூட தெரியாது. உன்னை விட்டுட்டு போயிருவேண்டி. நம்ம குழந்தைய விட்டுட்டு, நம்ம குடும்பத்தை விட்டுட்டு நான் போயிருவேண்டி. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அது அது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க எல்லா கமெண்ட்ஸ்ல திட்டங்களை நானே பேச வந்துட்டேங்க. வீராவுக்கு என்னதான் ஆச்சு எல்லாரோட கேள்வி. இன்னைக்கும் நீங்க சொல்லலையா அப்படின்னு கேட்கலாம். ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன ப்ராப்ளம்னு. கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கெஸ் பண்ண முடியலாட்டி நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு சோகமா கொண்டு போறீங்க? வீடியோ பார்க்க முடியல, அழுகையா வருது, ஃபீலிங்ஸா இருக்கு. இந்த ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கமெண்ட்ஸுங்க. என்னாலயும் முடியல. என்னடா இது, வீடியோ போடுவோமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிட்டேன். ஏன்னா ஒரு கதையை யோசனை பண்ணி இதை இப்படிதான் கொண்டு போனோம், இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஒரு முடிவும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை நாம ஸ்டார்ட் பண்றோம். நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பிரச்சனையாவே இருந்தா சொல்லுங்க நீங்களேவும். நானும் என்னதான் பண்ண முடியும்? அப்புறம் நீங்க கேட்கலாம், எதுக்கு சோகமா கொண்டு போறீங்க? நாங்களே 1008 கவலையில வந்து பார்க்க வரோம். இங்கே எங்களை கவலைப்படுத்தி ஃபீல் பண்ண வச்சு அழுக வச்சா நாங்களும் என்னதான் பண்ணுவோம் நீங்களும் கேக்குறீங்க. எனக்கு அது புரியுது. ஆனா நீங்களும் யோசித்து பாருங்க, சந்தோஷம் மட்டுமே கொண்டு போய்கிட்டு இருந்தா உங்கள எத்தனை பேருக்கு பிடிக்கும்? டெய்லி ஜாலியா பேசுறது, சிரிக்கிறது, இதை மட்டுமே எத்தனை நாளைக்கு நம்மளால பார்க்க முடியும்? அதனா ஒரு சுவாரஸ்யம், விறுவிறுப்பு எல்லாமே வேணுமே. அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலும் கொண்டு வந்தாதாங்க நல்லா இருக்கும். இன்னைக்கு எபிசோட் பார்த்து யார் யார் என்ன சொல்லுவீங்களோங்கிற பயத்திலேயே நான் பேச வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு 4-5 நாளைக்கு கொஞ்சம் எமோஷனலா தாங்க வீடியோ போகும். ஏன்னா இப்படிதான் கதையை நான் முடிவு பண்ணிட்டேன். இதை என்னால டக்குன்னு மாத்த முடியாது. சொல்ல போனா வீராமதி ஸ்டோரி இன்னும் போகும். இன்னொரு 10 எபிசோடு மூவ் பண்ணிட்டு தான் வீராவுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறதை சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க திரும்ப இப்படி கொண்டு போகாதீங்க, வீராவுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்லுங்க அப்படின்னு திரும்ப சொல்ல என்னால நான் யோசிச்ச கதையை எதையுமே எடுத்துட்டு போக முடியலங்க. இன்னும் 10 எபிசோடு தாண்டி முடிக்கிறத இப்பவே முடிக்கிறேன். உங்களோட சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஆதங்கம் எல்லாம் எனக்கு புரியுது. அதே மாதிரி என் சைட்ல இருந்தும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா வீராமதிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கதை வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு வந்தது. அப்புறம் இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம், அந்த குடும்பத்தை பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும்னா ஒரு சில பேர், அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இந்த குடும்பம் எப்பவுமே பிரியாதுங்க. சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள வந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். இந்த குடும்பத்தை பிரிஞ்சு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா நான் இதை பார்த்து கொண்டு வந்த கூட்டு குடும்பம். நாம தான் தனித்தனியா வாழ்றோம். ஒரு கதையிலையாது அழகான கூட்டு குடும்பத்தை காமிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. ரியல் லைஃப்ல கூட்டு குடும்பங்கிறதுலாம் அரிதாகி போச்சுங்க. அதனால நம்ம ஸ்டோரியில கூட்டு குடும்பம் அப்படியே தான் இருக்கும். எப்பவும் பிரியாது, சந்தோஷம் இருக்கும், கலகலப்பு இருக்கும். ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன சங்கடம், எமோஷனல் எல்லாமே வரும். ஆனா அது சீக்கிரத்துல ஹாப்பியா மாத்துறேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், வீராமதி ஸ்டோரி இன்னொரு 4-5 நாளைக்கு எமோஷனலா தான் போகும். அதுக்கப்புறம் அது ஹாப்பியா மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கே புரியும், ஒரு ஸ்டோரிங்கிறது எல்லாமே கலந்ததுதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் சொல்லிட்டேன். அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் சொன்னேன், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லல. நீங்க எல்லாரும் கொடுக்குற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தாங்க என்ன அடுத்தடுத்து மூவ் பண்ண வைக்கிறது. ஒரு சில பேர் சரி இல்ல, பிடிக்கல அப்படிலாம் சொன்னாலும் நிறைய பேர் இப்படியே கொண்டு போங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது தாங்க இல்ல இன்னைக்கு விட்டுறக்கூடாது, கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி தரும். அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ், உங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னாலும் இதுவும் உங்களோட கருத்தை சொல்றீங்க, நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ஏத்துக்கிட்டனாலதான் சீக்கிரமே வீராமதி ஸ்டோரிய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் நைட்.